புள்ளம்பாடி பேரூராட்சியை சார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருந்த வாக்கு சேகரிக்கிற பணிக்கு ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரூர் கழகத்தின் செயலாளர் அருமை நண்பர் முத்துக்குமார் அவர்களுக்கு என் முதற்க நன்றி. அவரோடு ஒத்துழைத்த இந்த பகுதியை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் இளங்கோவன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது என்ன எதற்காக வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். ஏனென்று சொன்னால், நடைபெறுகிற தேர்தல் இதுதான் இந்தியாவின் இறுதி தேர்தலாக இருக்கும். நாம் தவறான முடிவெடுத்து விட்டால் எதிர்காலத்தில் நமக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லாமல் போய்விடும். மோடி மீண்டும் வந்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் செத்துவிடும், சர்வாதிகாரம் தலை தோங்கிவிடும். சர்வாதிகாரமாக போவதற்காக தான் இன்றைக்கு மோடியோட அடக்குமுறையை நீங்க எல்லாம் பார்த்து வந்திருக்கிறீர்கள். எல்லாம் இன்னைக்கு டிவியில பாக்குறீங்க, உங்க கையில இருக்க செல்போன்ல பாக்குறீங்க. என்னென்ன நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் அழிக்கிற மனப்பான்மையில் தேர்தல் ஆரம்பித்தது கூட தெரியாமல் முதல்வர்களையே கைது செய்கிறார்கள். தவறான எண்ணத்தோடு கைது செய்கிறார்கள். எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிட்டு ஒரு தேர்தலை நடத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதிபர் போல ஆளலாம் என்று நினைக்கிறார்கள். அது இந்தியாவில் எந்த காலத்திலும் நடக்காத ஒரு செயல். ஏதோ ஒரு சாதாரண ஒரு நெருக்கடி காலத்துக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதே நிலைமைதான் இன்றைக்கு அவர்களுக்கும் வரும். அப்பேற்பட்ட அந்த இந்திரா காந்தி அம்மையாரே மீண்டும் சென்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களிடம் நான் செய்தது தவறு, மீண்டும் உங்களோட கூட்டணி சேர்கிறேன் என்று சொல்லிதான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு அதே நிலைமையில் மோடி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மதவாத அரசாங்கம் இருக்கிறது. ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 10 ஆண்டுகளில் நீங்கள் அதெல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி மாநிலத்தில் ஒரு அரசு ஆண்டு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியாக செய்து கொண்டிருக்கின்ற நமது தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் இந்த 3 ஆண்டுகளிலே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறார் என்பதை இங்கே கண்கூடாக பார்க்கிறேன். இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறது என்றே தெரிகிறது. மாதம் 1000 ரூபாய் சொன்னார். 2 வருஷம் செய்ய முடியல. பத்திரிகைக்காரங்க போனவங்க பக்கம்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்க என்ன தரல 1000 ரூபாய் மகளிர் தொகை? நிதி நிலைமை 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஆட்சி கொள்ளை எடுத்து சென்று விட்டார்கள், கடனாக வைத்து விட்டு சென்று விட்டார்கள். நிலைமை சீராக உடனே தருகிறேன் என்று சொன்னார்கள். அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு தர்றேன்னு சொன்னார்கள். 2023 அண்ணா பிறந்த நாள்ல இருந்து இப்ப இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. வராத ஒரு சில பேருக்கு கூட இன்னும் தருவதற்கு இந்த அரசு தளபதி அவர்கள் அப்பேற்பட்ட உறுதிமொழியை கொடுத்த காரணத்தினால் கடந்த 8-10 மாதங்களாக நீங்கள் அந்த 1000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மகளிர்கள் உங்களை மகிழ்ச்சியை பார்க்கும் போதே இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அடுத்து உங்களிடம் சின்ன ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கிறோம். இன்றைக்கு வேட்பாளர் யார்? இந்த தொகுதியை 40 ஆண்டு காலமாக கண்ணும் கருத்துமாக நாம் 2001 மட்டும்தான் ஓட்டு போட்டோம் மந்திரிக்கு. அதுக்கப்புறம் மந்திரி நம்ம ஊர்ல நிக்கல. 2006 திருச்சி போயிட்டார். கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மந்திரிக்கு செய்கிற நன்றிக்கு 24 வருஷமும் நமது தொகுதியில் அமைச்சர் நிற்கவில்லை என்று சொன்னாலும் அவர் யாரை கை காட்டினாரோ அவருக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு என்ன அவர் இந்த தொகுதியில் இருந்தால் எவ்வளவு நன்மை செய்திருப்பாரோ அதை விட பல மடங்கு. எடுத்துக்காட்டாக நீங்கள் எல்லாம் தெரியும், எந்த ஊரும் அவரால் பயன்படாத ஊரே கிடையாது. எந்த இருந்தாலும் அவர் தான். இன்னைக்கு ஒரு பெரிய திட்டம், இது போல திட்டம் ஒரு தொகுதிக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை உங்கள் பகுதிக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தருகிறார். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு 248 கோடிக்கு ஒரு திட்டத்தை ஒதுக்கி அந்த பணி இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நிறைவடைகிறது. உங்களுக்கு தான் தண்ணி பஞ்சம் இல்ல. நாங்க காவிரி கரையில குடியிருக்கிற எங்களுக்கும் தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. தண்ணி கிடைக்குது, குடிக்க முடியாத தண்ணி காவி தண்ணியா கிடைக்குது. லால்குடியிலே காவி தண்ணி கிடைக்குது, காவிரி கரையிலே கொள்ளட கரையிலே கிடைக்குது. அதையெல்லாம் எடுத்து சொன்னதற்கு பின்னால்
தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன இது வேணுமோ அவ்வளவு இங்கே செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நமக்கு அவர் எப்படி செய்தாரோ அவர் குடும்பத்திலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். அருமை தம்பி அருண் நேரு அவர்கள் இங்கே வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் மந்திரிக்கு ஓட்டு போடுவதைப் போல ஒவ்வொருவரும் அவர் முதல்வராக இருக்கக்கூடிய தம்பி அருண் நேரு அவருக்கு அமைச்சரை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை பெற்றுத்தர வேண்டும் 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 என்று கூறி உங்களுடைய வாக்குகள் எல்லாம் 19ஆம் தேதி காலையில் எல்லாமே உதயசூரியனுக்கு தான் உழுவ வேண்டும். அதுவும் இந்த புள்ளம்பாடி பேரூராட்சியில் கண்டிப்பாக ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் மனதார ஏற்று உங்களுக்கு மீண்டும் இதை விட இன்னும் நல்ல திட்டங்களை அமைச்சர் உங்களுக்கு தருவார் என்ற உறுதிமொழியை கூறி இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி இந்தியாவிலேயே இன்னைக்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியாக, சர்வாதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்சியாக, பாசிசத்தை வெல்லக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு தளபதி அவர்கள் தான் ஒரு ஒப்பற்ற தலைவராக, இந்தியாவிலேயே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்த தலைவராக இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு செய்திகள் வடமுலத்திலிருந்து வந்துவிட்டது. ஆகவே தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதியிலும் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் இந்த புள்ளம்பாடி பேரூராட்சி குறிப்பாக அதிக ஓட்டு வித்தியாசம் பெற்றுத்தரும் என்பதை இன்றைக்கே உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது. நன்றி, வணக்கம்.